பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும், கரெக்டான விஷயங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைவேல வந்து இந்த அனிமல் பாருங்கள், அனிமல்லாம் கிராஸ் பண்ணும்போது இங்கேருந்து ஹை ஸ்பீடில் போகக்கூடாது. ஹை ஸ்பீடில் போகணுன்னா அது மிரண்டு ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ ஓடி வரும். ஓடி வந்தது அப்படின்னா நமக்கு ரிஸ்க் ஆகிடும். சடன் பிரேக் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஹைவேல. அது ரொம்ப ரொம்ப தப்பான பழக்கம், சடன் பிரேக்கை யூஸ் பண்ணுறது. ஸோ சடன் பிரேக் போடாத அளவுக்கு நம்ம வண்டியை ஓட்ட கற்றுக்கணும். அதே மாதிரி கீப் கோயிங் லெஃப்ட், மிடில் போகாதீங்க, இது ஹைவே. இது கீப் கோயிங் லெஃப்ட்னா இந்த எல்லோ லைனை ஒட்டி தான் நீங்கள் போகணும். நீங்கள் ரைட்டில் போகவே கூடாது, ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வர வண்டி எல்லாம் போகும். ஸோ ஆல்மோஸ்ட் எப்போவுமே நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லோ லைனை ஒட்டி தான் நம்மளோட வெஹிக்கிள் வந்து இருக்கணும். ஸோ மிடில்லையோ இந்த ஒயிட் லைன் உள்ளேயோ நான் நடுவில் ஓட்டிக்கிறேன், சிட்டியில் ஓட்டுற மாதிரி ஓட்டக்கூடாது இங்கே. ஏன்னா சிட்டியில் சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் வேறு, இங்கே சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங் வேறு. இங்கே பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டு, ஹை ஸ்பீடில் போகிறவங்க ரைட்டில் போவாங்க, இங்கே லெஃப்ட்டில் போகிறவங்க ஸ்லோவாக மீடியமாக ஓட்டுறவங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வர ரோடு. ஸோ இது சிங்கிள் ஹைவே கிடையாது, 2 வே. இது 2 வேன்னும் போது என்ன ஆகும், ஆப்போசிட்லாம் வண்டி வரும். அப்போ நம்ம வந்து மிடில்லையோ இல்லை வந்து அந்த ரைட் சைட்லேயோ போயிட்டு கட் பண்ணிலாம் ஓட்டக்கூடாது. அது வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது. ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப், அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு ஒரு அனுபவமே இல்லை, இப்போ தான் அனுபவமே ஆரம்பிக்குது டிரைவிங்கில் அப்படின்னும் போது நம்ம வாரில் எடுத்தோடனே எனக்கு பக்கா ஓட்ட வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி ஓட்டவும் கூடாது, ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தடுத்து ஓட்ட தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு புது லொக்கேஷன் போகிறோமா, கூகுள் மேப் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் டேயில் ட்ரைவ் பண்ண சொல்லி கொடுக்கறது. ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்கும், ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜங்ஷன். இப்போ இந்த ஜங்ஷனை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது யூ ஷுட் டிரைவ் ஸ்லோலி. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிற்கும், மக்கள் வந்து ரோடு கிராஸ் பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் வர பாருங்க கிங்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவர் ஏறி வருவார். அப்போ வந்து நீங்கள் உஷாராக கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய விஷயங்கள் 1-2 இல்லை, சொல்லிகிட்டே இருக்கலாம் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்தேன் பாருங்கள், டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நம்ம ஓட்டவும் முடியாது. கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். ஒரு புதுசாக ஓட்டுறவங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு வாட்டியோ, ஆமாம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு பிரேக் எடுக்கணும். கண்டிப்பாக பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது வந்து ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஏதாவது டீ காஃபியோ என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அது எடுத்துக்கிட்டே இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எனர்ஜி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வண்டியை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக உங்களால் ஓட்ட முடியும். எனர்ஜி டவுன் ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வர ஆரம்பிக்கும், டயர்டாகும், வண்டி வந்து ஜிக்ஸாகாக போகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தால் நம்ம தவிர்க்கணும். பழக்கமே இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஓட்டுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டக்குன்னு ஒத்து வராது. பழகணும், எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து திரும்பி கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுனால இப்போ இன்றைக்கிட்டே ஓகே, ஏன்னா நம்ம கூட வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. அப்புறம் நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு வாட்டி இந்த மாதிரி லாங்கில் வரணும், வந்து நீங்கள் பழக ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல ஓட்டுற பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். அதேமாதிரி இந்த ரோட் சைடில் வந்து வண்டியை வந்து நடுவில் நிறுத்தக்கூடாது, பார்க்கிங்கில் நிறுத்தணும். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறவே தவிர்க்கணும். ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சவங்களே வந்து நைட்டில் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, அதுவும் இந்த மாதிரி சிங்கிள் ஹைவேல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம ஹைவேல ஓட்டுறதுக்கு பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஹைவே ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஸ், நீங்கள் யாராவது வந்து பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கும் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். மற்ற எந்த ஊரில் இருந்தாலுமே ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 நாள் ட்ரைனிங் ஃபுல் டே இருக்கும். 3ஆவது நாள் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்குறோம். 2 வீலரை பொறுத்தவரைக்கும் ஒரே நாள் தான், காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் முடிச்சிடுவோம் கிளாஸை. அதிலே நீங்கள் பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கும் கொடுக்கறதுனால நிறைய பேரோட டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டே நம்ம தவிர்க்க முடியுது. காரணம் என்னென்னா, ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஃபாரினில் சிங்கப்பூர் துபாயில் கூட நம்ம சென்னை கார்ட்ரைனர்ஸோட கொடி பறக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஒரு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அங்கேருந்து வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரைவ் பண்ணுறாங்க. நிறைய மினி
டிரைவர்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ துபாயிலலாம் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் நம்மக்கிட்டே கேட்குறீங்க, சார் உங்ககிட்ட கற்றுக்கினா டிரைவர்ஸ் யாருன்னா இருந்தால் வேலைக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு. அப்படி யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல டிரைவர்ஸ் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நல்லாவே ட்ரைவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மெயினாக நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா நம்பிக்கையானவங்க தான் இன்றைக்கி காலத்தில் தேவை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு யாருக்காவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அமுச்சு வைக்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. சீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு டிப்ஸே கொடுக்குறதில்ல சார் நீங்கள் அப்படின்னு கேட்பீங்க. 2 வீலர் ட்ரைவ் பண்ணுறவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே பாயிண்ட் ஹெல்மெட்டு. அதே மாதிரி ஓவர் ஸ்பீடை தவிர்க்கணும். எங்கேருந்து எங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணால் தான் வந்து நான் ஹீரோவாக இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெடி பண்ணுற விஷயம். நிஜ வாழ்க்கையில் வந்து அவங்களே ஸ்பீடாக ஓட்ட மாட்டாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா 10 வண்டியில் தான் ஸ்லோவாக போயின்னு இருப்பாங்க. காரணம் என்னென்னா உயிருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான். சேஃப்டி ரொம்ப முக்கியம். தயவுசெய்து சினிமாவில் பார்க்குற மாதிரி ஓட்டணுன்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு 2 வீலர் எடுத்துன்னு பறக்காதீங்க. சின்ன விஷயந்தான். ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனாலும் நாளைக்கு திரும்ப வந்து நம்மளால் வண்டியை ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நீங்கள் மேடம் பொறுத்த வரைக்கும் ஹைவே ட்ரைனிங். ஸோ 3ஆவது நாள் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அவங்க சென்னையே கலக்க போகிறாங்க. இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஓட்ட போகிறாங்க. ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா எப்படி ஓட்டுவாங்கன்றதை நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப வருஷமாக வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மேடமை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஸோ நீங்களும் வந்து நம்பி ஜாயின் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய நம்பர் 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். வாழும்போதும் சரி, வாழ்ந்த பிறகும் சரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டு மனையும் நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன் வரக்கூடிய லொக்கேஷன். காஞ்சிபுரம் உங்களுக்கு அடுத்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, பெரிய ஏர்போர்ட் உருவாகிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து பரந்தூர் லொக்கேஷனு. அந்த லொக்கேஷனில் நம்ம வீட்டு மனை கொடுக்குறோம். 499 ஃபார் ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறோம். உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஹை ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ உள்ள ஒரு லொக்கேஷனில் நம்ம வீட்டு மனை கொடுக்குறோம். அதே மாதிரி புது ஏர்போர்ட் நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளோட புது சைட்டு வந்து இப்போ கம்மிங் வீக், அதாவது வந்து மண்டே வந்து சைட் லான்ச்சிங் பண்ண போகிறோம். புது சைட் லான்ச்சிங். ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுக்கணும், ஃப்யூச்சரில் உங்கள் பசங்களோட லைஃபுக்கு அவங்க படித்து முடிச்சோன்னா ஒரு ஹையர் எஜுகேஷன் அனுப்புறதுக்கோ இல்லை மேரேஜ் பண்ணி கொடுக்குற டைம்லையோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வந்து உயர்ந்து நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கூடுவாஞ்சேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கூடுவாஞ்சேரிலாம் ஒரு டைமில் வந்து யாருமே வாங்காமல் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு காடுங்க, அங்கெல்லாம் யார் இடம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த காட்டுக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா 4500 குறைஞ்சது 4500 5000 விற்கிது ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அந்த அளவுக்கு விற்கிது அப்படின்னா எந்த அளவுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ரிட்டர்ன் வரக்கூடிய இடம் காஞ்சிபுரத்தில் வீட்டு மனை. டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா கிளியராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நம்ம சென்னை கான்ட்ரைனர்ஸ் சர்வீஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய வியூவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஆஃப் ஃபாலோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பொன்னான வாய்ப்பையும் நம்ம சொல்லணும் இந்த தருணத்தில் அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பலனடைங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். வாழ்க வளமுடன்.